ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இஞ்சி சட்னி சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஞ்சி சட்னி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காயவும் 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய், எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பருப்பெல்லாம் வறுபட்டதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயிலே 3 ஸ்பூன் இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். 2 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கோங்க. இஞ்சியும் தேங்காயையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வெல்லம் போடுங்க. அப்போ தான் இந்த சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிட்டு சட்னியை தாளிச்சிடலாம். நம்ம வதக்கின கடாயிலேயே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சதை சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான இஞ்சி சட்னி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி தோசை இதுக்குள்ளெலாம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.